to our channel. In the video plus 2 max unit 2 complex number introduction to complex number தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். So complex அப்படின்ற அந்த வேர்டோட மீனிங் என்னன்னா இட்ஸ் a mixture any two number minimum two numbers வந்து நம்ம mix பண்றது என்னது complex number. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரியல் நம்பர் and imaginary number இது ரெண்டோட காம்பினேஷன் தான் என்ன சொல்றோம் நம்ம காம்ப்ளெக்ஸ் அப்படின்றோம். ஓகேங்களா? மிக்சர்னா எனி டூ குவாண்டிட்டி. ஓகேவா? ஸோ அதை சொல்றேன். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி டெவலப் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1 பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 வரும். ஸோ வி கேன் ரைட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1. ஒருவேளை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷனோட சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1. இங்கே கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1 தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஐன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? let I is equal to square root of minus 1. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் இந்த பக்கம் வந்தா என்ன மாறும், நமக்கு I square is equal to minus 1 வரும். இதுதான் ப்ராப்பர்ட்டி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல. where I is called imaginary unit. ஓகேங்களா? I is called imaginary unit. இப்போ powers of imaginary unit I. இப்போ I power 0 நமக்கு தெரியும் பேசிக்காவே anything power 0 is equal to 1. so that I power 0 is equal to 1. next I power 1 is equal to நமக்கு என்ன கிடைக்கும், I தான். next I power minus 1 is equal to the inverse எழுதும்போது கீழே என்ன இருக்கும், நமக்கு 1 by I இருக்குங்க. ஸோ இதுக்கு வந்து கான்ஜுகேட் எடுக்கிறோம். ஸோ இப்போ கான்ஜுகேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1 by I இன்ட்டு இதோட மைனஸ் டேர்ம். அப்போ மைனஸ் ஐ டிவைட் பை மைனஸ் ஐ வருங்க. விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்கும், மேலே மைனஸ் ஐ இந்த ஹோல் டிவைட் பை மைனஸ் ஐ ஸ்கொயர் வரும். அப்போ என்ன இருக்கும் நமக்கு ஃபார்முலாவில் மைனஸ் ஐ இந்த ஹோல் டிவைட் பை இந்த இடத்துல ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்ன இருக்கு, மைனஸ் 1. இப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 அப்படின்றது பிளஸ் 1 வரும். விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ. அதையும் கொடுத்துருக்காங்க மைனஸ் ஐ. இதே மாதிரி தான் ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படின்னா இந்த இடத்துல I பவர் மைனஸ் 2 அதான் நமக்கு மைனஸ் 1 தான். இதே மாதிரி நம்ம இன்வர்ஸ் எடுத்துட்டு அது கான்ஜுகேட் எடுத்தோம்னா மைனஸ் 1 கிடைக்குங்க. நெக்ஸ்ட் I கியூப் இஸ் ஈக்குவல் டு அதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம், I ஸ்கொயர் இன்டூ I. அப்போ I ஸ்கொயரோட வேல்யூ என்ன, மைனஸ் 1. இப்போ மைனஸ் 1 இன்டூ I வந்து மைனஸ் I. ஓகேவா? நெக்ஸ்ட் I பவர் மைனஸ் 3. அப்போ இது என்ன கிடைக்கும், நமக்கு பிளஸ் ஐன்னு கிடைக்கும். நீங்க இதே ஃபார்மேட் இதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க் வந்து இந்த ரிசல்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். I பவர் 4 இஸ் ஈக்குவல் டு I ஸ்கொயர் இன்டூ I ஸ்கொயர் எழுதலாம். அப்போ மைனஸ் 1 இன்டூ மைனஸ் 1 பார்த்தீங்கன்னா கிடைக்கும் நமக்கு பிளஸ் 1. நெக்ஸ்ட் I பவர் மைனஸ் 4 ஓட வேல்யூ என்ன தான் கிடைக்கு, 1 தான் கிடைக்குது. ஓகேங்களா? இங்க இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, என்னன்னா I பவர் 4 இன்டூ n இஸ் ஈக்குவல் டு 1 தான். ஃபார் எக்ஸாம்பிள் I பவர் 8 இருந்தாலும் அதோட வேல்யூ 1 தான். அதே மாதிரி 12 இருந்தாலும் 1 தான். 16 மாதிரி 20 அப்படி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா I பவர் 4th டேபிள்ல மல்டிப்ளை ஆகிற எல்லா பவரோட வேல்யூ நமக்கு என்ன தான் கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். இந்த விஷயம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் 2.1லேருந்து 2.5 வரைக்கும் நம்ம என்ன டாபிக் நம்ம மெயினாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இன் ரெக்டாங்குலர் ஃபார்ம். இந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்ற ஃபார்மேட்டில் சேஞ்ச் பண்ணுறது தான் ரெக்டாங்குலர் ஃபார்ம். இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க சம்டைமில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த ஆர்கன் பிளேன். இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2 + 3i இருக்கு. இந்த பாயிண்ட் எடுத்துட்டு போயிட்டு எப்படி நம்ம வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் எப்படி நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்றது தான் ஆர்கன் பிளேன். நெக்ஸ்ட் அல்ஜிப்ரிக் ஆபரேஷன் ஆன் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ நமக்கு அல்ஜிப்ரிக் ஆபரேஷன் அப்படின்றது என்னன்னு தெரியும் பேசிக்காவே. ஸோ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல அப்ளை பண்றது அப்படின்றது இங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம் அதை கொடுத்துருக்காங்க பாருங்க இங்க டெஃபினேஷன். ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிஃபைன் உங்களுக்கு 2 மார்க்ல கேட்டாங்க அப்படின்னா இந்த டெஃபினேஷன் மட்டும் நீங்க எழுதினா போதுமானது. நோட் பண்ணிக்கோங்க. A complex number is of the form x plus iy or x plus yi. ரெண்டுமே சேம் தான். where x and y are real numbers, x is called a real part of z and y is called imaginary part அப்படின்றாங்க. சப்போஸ் இங்க ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ஃபைண்ட் பண்றதுக்கு நமக்கு 2 மார்க்ல क्वेश्चन கேட்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ கொடுத்திருக்கிற நம்பர் என்ன எடுத்துக்கலாம், நம்ம let x plus iy z is equal to x plus iy ன்னு எடுத்துக்கலாங்க. இதோட ரியல் பார்ட் ஆஃப் z அப்படின்னு வரும்போது நம்ம என்ன எடுத்துக்கலாம், x. அதே மாதிரி இமேஜினரி ஆஃப் z அப்படின்னு வரும்போது y மட்டும் தான். சோ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க என்னன்னா ரியல் பார்ட் ஆஃப் z எழுதும்போது நான் ரியல் பார்ட் மட்டும் எழுதிட்டேன். இமேஜினரி பார்ட் ஆஃப் z எழுதும்போது i y தானே சரி எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைனர் டவுட் வரும். ஆக்சுவலி இது i is called just imaginary unit தான். அவங்க வந்து danger அப்படின்றது வந்து மென்ஷன் பண்றதுக்காக மட்டும் தான். ஸோ அப்போ இமேஜினரி பார்ட் ஆஃப் z அப்படின்போது எழுதும்போது நம்ம அதோட கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் எடுத்து எழுதினா போதுமானது, y மட்டும். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்
என்ன கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல two complex numbers z1 is equal to and z2 is equal to two complex number கொடுத்திருக்காங்க are said to be equal if and only if அதோட real part வந்து ஈக்குவலா இருக்கணும் and then imaginary part வந்து ஈக்குவலா இருக்கணும் எப்படின்னு பாருங்க இப்போ z1 அப்படின்றது என்ன எடுத்திருக்காங்க அவங்க x1 plus y1i is equal to x2 plus y2i இது எப்போ ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட real part and real part வந்து கம்பேர் பண்ணுங்க x1 is equal to x2 அதே மாதிரி y1 is equal to y2 imaginary part கம்பேர் பண்ணும்போது இந்த i விட்டுட்டு தான் எழுதணும் சப்போஸ் நீங்க i யோட சேர்த்து எழுதுனீங்களா இந்த i ஐயும் ஆயிடும் கேன்சல் ஆயிடும் so இந்த மாதிரி நமக்கு 2 மார்க் இருக்கு so are equal find the value of x and y அப்படினு கொடுத்திருப்பாங்க okay now organ plane அப்படினா என்ன a complex number z is equal to x plus iy அப்படினு ஒரு நம்பர் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன் சோ அந்த நம்பர் நம்ம எந்த காம்பினேஷன்ல எழுதலாம்னா x, y ன்னு எழுதலாம் x, y அப்ப இந்த x அப்படின்றது என்னது ரியல் பார்ட் y அப்படின்றது என்னது இமேஜினரி பார்ட் அப்ப இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ல x ஆக்சிஸ்ல யார் இருப்பாங்கன்னா ரியல் நம்பர்ஸ் இருக்கும் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது லாஸ்ட் எக்ஸர்சைஸ் இருக்கு நாம இத தான் ஃபாலோ பண்ண போறோம் இதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது அப்ப x ஆக்சிஸ்ல வரும்போது என்ன இருக்கும் ரியல் பார்ட் இருக்கும் y ஆக்சிஸ்ல என்ன இருக்கும் இமேஜினரி பார்ட் இருக்கும் ஓகேங்களா இதுதான் இந்த பாயிண்ட் இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம மாத்திக்கிட்டோம் இப்போ சப்போஸ் ஒரு நம்பர் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன் 2 plus 3i ன்னு ஒரு நம்பர் இருக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது நம்ம கார்ட்டீசியன் கோஆர்டினேட் ஆர்கன் பிளேன்ல நான் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா 2, 3 ன்னு எடுத்துப்போம் அப்ப x கோஆர்டினேட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன மாறிச்சு 2 y கோஆர்டினேட் வந்து 3 இத எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்ப 2, 3ன்றது எந்த பாயிண்ட்ல இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும் ஓகேவா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டாபிக் அப்படின்றது பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஓகே கான்ஜுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் So conjugate எப்படி நம்ம find out பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா the conjugate of complex number x plus iy is defined as the complex number x minus iy so நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த conjugate அப்படி நம்ம எடுக்கும்போது ஆல்ரெடி trigonometry நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க 9th 10thல so இந்த complex numberல நம்ம conjugate எப்படி யூஸ் பண்ணோம்னா suppose இங்க 1/2 plus 3i இருக்குன்னா இதோட கான்ஜுகேட் நம்ம எடுக்கும்போது இமேஜினரி பார்ட்டோட ஆப்போசிட் சைன் தான் நம்ம சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை பண்ணனும் அப்ப என்ன வரும் நமக்கு 2 minus 3i divided by 2 minus 3i நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து क्वेश्चनல வந்து இப்படி இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன் minus 3i plus 2 அப்படினு இருக்குனா அப்ப நீங்க என்ன பண்றீங்க சேஞ்ச் பண்ணுங்க எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது 1 divided by 2 minus 3i சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ண போறோம் கான்ஜுகேட் எடுக்க போறோம் அப்ப என்ன வரும் நமக்கு 2 plus 3i divided by 2 plus 3i நடக்கும் ஓகேங்களா டினாமினேட்டரோட இமேஜினரி பார்ட்டோட ஆப்போசிட் சைன் தான் நம்ம எடுத்து மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை பண்ணனும் இதுல வந்து பாத்தீங்கன்னா some properties இருக்கு அது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா என்ன இருக்கு பாருங்க z1 plus z2 the whole bar இது வந்து கான்ஜுகேட்னு சொல்லிக்கலாம் கான்ஜுகேட் ஆஃப் z1 plus z2 அப்படினு சொல்லலாம் அப்ப இந்த அடிஷனல் இருக்குது என்ன பண்ணிக்கலாம்னா செப்பரேட் பண்ணிக்கலாம் z1 க்கு தனியாவும் z2 க்கு தனியாவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் செப்பரேட் பண்ணிக்கலாம் அதுதான் சப்ட்ராக்ஷன்ல இருக்கும்போது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மல்டிபிள் இருக்கும்போது செப்பரேட் பண்ணிக்கலாம் z1 bar into z2 bar அப்படினு சொல்லிட்டேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா fourth ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கு டிவைட்ல இருக்கு டிவைட்ல இருந்தாலும் நியூமரேட்டர் தனியாவும் டினாமினேட்டர் தனியாவும் நாம டிவைட் பண்ணிக்கலாம் where z2 is not equal to 0 இங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இதுக்கு நமக்கு ப்ரூஃப் இருக்கு நம்ம அது ப்ராப்ளத்துல இருக்கு நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் ரியல் பார்ட் ஆஃப் z is equal to z plus z bar divided by 2 நெக்ஸ்ட் sixth ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா imaginary of z is equal to z minus z bar divided by 2i ஓகேங்களா இதுவும் ப்ரூஃப் பண்ணனும் நம்ம 2 மார்க்ஸ்ல வரும் இதெல்லாம் ஓகே நெக்ஸ்ட் 7th ஒன்னு பாருங்க z power n the whole power bar எப்படி இருந்துச்சுன்னா அது z bar power n where n is any integer okay next 9 8 and 9 வந்து இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா இது வந்து 5 மார்க்ல வரும் z is a real if and only if z is equal to z bar suppose ஒரு क्वेश्चन கொடுத்துட்டு is z is a real அப்படினா நம்ம எதை மட்டும் வெரிஃபை பண்ணா போதுமானது z is equal to z bar ப்ரூவ் பண்ணா போதுமானதுங்க நெக்ஸ்ட் z is a purely imaginary if and only if z is equal to minus z bar so நம்ம z bar எடுத்துட்டு which is equal to minus z ன்னு எடுத்து ப்ரூவ் பண்ணாலுமே சேம் தான் நெக்ஸ்ட் 2 டைம்ஸ் நம்ம கான்ஜுகேட் எடுத்தோம்னா என்ன ஆகும் அதாவது 2 z double bar is equal to z ஆ மாறுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க இந்த z அப்படின்றத நம்ம என்ன எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல x plus iy கான்ஜுகேட் அப்படின்றது z bar அப்ப என்ன மாறும் நமக்கு இதுக்கு கான்ஜுகேட் எடுத்தோம்னா x minus iy வருமா x minus iy one more time நம்ம
கான்ஜுகேட் எடுக்கிறோம் 2 டைம்ஸ் எடுத்தோம்னா அப்போ அகைன் நம்ம மாறுது ப்ளஸ்ஸாக மாறும் which is equal to x plus iy that is z. அதான் சொல்கிறாங்க ப்ராப்பர்ட்டி 10ல் 2 டைம்ஸ் நம்ம கான்ஜுகேட் எடுத்தோம்னா நமக்கு எது கிடைக்கும் சேம் நம்பரே கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் இருக்க 10 ப்ராப்பர்ட்டிஸும் வந்து உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் வந்துடும் ப்ராப்ளத்தில் நம்ம யூஸ் பண்ணும்போது. பட் உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா யூ ஹேவ் டு ரைட் 6 or 7 ப்ராப்பர்ட்டி எழுதுங்க. 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா 4 or 5 ப்ராப்பர்ட்டி எழுதுங்க. 2 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 இல்லைனா 3 ப்ராப்பர்ட்டிஸ் எழுதுங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் கேட்கறதுக்கான வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரைட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு 5 ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. Next, modulus of a complex number. Modulus of a complex number இங்க definition இருக்கு பாருங்க. If z is equal to x plus iy, then square root of x square plus y square is called a modulus of z. It is denoted by modulus of z. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த x வந்து எங்க இருக்கும் ரியல் பார்ட்ல இருக்கும், இமேஜினரி பார்ட் வந்து எங்க இருக்கும் நமக்கு y axல இருக்கும். ஸோ அப்போ அந்த பாயிண்ட் வந்து x, y அப்படின்றது இங்க இருக்கும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல இந்த OP அப்படின்றது என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் x square plus y square by using Pythagoras theorem நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இந்த இடத்துல. ஓகேவா? அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இட் ஷுட் பி ஆல்வேஸ் பாசிட்டிவ், அது கிரேட்டர் தானா இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க மாடுலஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மாடுலஸை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேயும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. நமக்கு டோட்டலா 8 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. இப்போ மாடுலஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z பார் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இதுவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டிஸ், இது வந்து ப்ரூஃப் இருக்கு. இது வந்து 5 மார்க்ல கேட்பாங்க. லேட்டரா நம்ம இதுக்கான ப்ரூஃப் நான் டெரைவ் பண்றேன் உங்களுக்கு. Modulus of z1 plus z2 less than or equal to modulus of z1 plus modulus of z2 triangle inequality. Next வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேஷன் இருந்துச்சுனாலும் அதே தான், நம்ம வந்து ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை சப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா ஃபோர்த் ப்ராப்பர்ட்டியில் பாருங்க இந்த இடத்துல என்ன இருக்கு modulus of z1 minus z2 greater than or equal to modulus of z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2, அது இல்லாமல் ஒரு மாடுலஸ் இருக்கு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டிவைட்ல இருக்கு. டிவைட்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெண்டுத்துக்கும் மாடுலஸ் வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம், வேற டினாமினேட்டர் ஷுட் நாட் பி ஈக்குவல். ஓகே. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி மாடுலஸ் ஆஃப் z பவர் n அப்படின்றது மாடுலஸ் ஆஃப் z தி ஹோல் பவர் n வேர் n இஸ் an எனி இன்டீஜர். நெக்ஸ்ட் ரியல் பார்ட் ஆஃப் z எப்படி இருக்கும் லெஸ் than or equal to மாடுலஸ் ஆஃப் z. Imaginary part of z is also less than or equal to modulus of z. Okay. ஸோ இதுலையுமே நமக்கு வந்து 5 மார்க்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது கிரியேட்டிவ் கொஸ்டின் அப்படின்றதுனால. ரைட் எனி 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு 6 or 7, அதே மாதிரி 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா 2 or 3, 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுங்க ஒரு 2 ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை 3 ப்ராப்பர்ட்டிஸ் எழுதுங்க. ஓகேவா? இனியாவது நீங்கள் 3 மார்க் 5 மார்க் 2 மார்க்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் எழுதுறதுக்கு ரெடியாக இருங்க இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி, இதில் வந்து நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது எக்ஸைஸ் 2.5ல. டு ஃபைண்ட் லோவர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட் யூஸ் திஸ் ஃபார்முலா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கம்பைன் பண்ணி தான், இது ரெண்டும் கம்பைன் பண்ணினா இந்த ப்ராப்பர்ட்டி நம்பர் 2 and 4 கம்பைன் பண்ணி தான் இந்த ப்ராப்பர்ட்டி எழுதியிருப்பாங்க. அதாவது கிரேட்டர் ஆர் ஈக்குவல் இருந்துச்சுன்னா இந்த சிம்பிள் வருமா, லெஸ் than or equal னா இந்த சிம்பிள் இருக்கு. அப்போ மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2 the whole modulus less than or equal to modulus of z1 plus z2 less than or equal to modulus of z1 plus modulus of z2. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பிகினிங்ல பார்த்தோம் அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன் எல்லாமே பாசிபிலிட்டிஸாக இருக்கும்போது ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா எஸ் கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸ்கொயர் ரூட்ஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆனால் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் என் நம்பர் வந்து a plus ib இருக்குன்னா அதோட ஸ்கொயர் ரூட் என்ன இருக்கும் நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a plus ib is equal to அது எந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக தான் இருக்கும். அப்போ அதோட ஸ்கொயர் ரூட் மேபி x plus iy என்ற ஃபார்மேட்டில் இருக்கலாம், வேற x, y belongs to ரியல் நம்பர்ஸ். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் a plus ib இதுக்கு ஒரு ஃபார்முலா பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z plus a divided by 2 plus i into b by modulus of b into square root of modulus of z minus a divided by 2 where z is equal to a plus ib and b is not equal to 0. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம்னா எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு ஸ்கொயர் ரூட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க ஃபார் மோர் வீடியோஸ். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஃபார்முலாஸ்லாம் எப்படி நம்ம ப்ராப்ளத்தில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறது, அதை எப்படி நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணுறது, அதில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் வரப்போகுது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் இன்ட்ரடக்ஷன். பை பை.